Hello friends, welcome to Twinkle's Kitchen. வாங்க இன்னைக்கு சைனா கிராஸ் வச்சு ஒரு புடிங் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 கிராம்ஸ் சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது அகர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜெல்லி டைப். இது வந்து 10 கிராம்ஸ் வாங்கி நான் அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தேவைன்றதை பார்த்துடலாம். கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க், தண்ணி, தேவையான அளவு சுகர். கடைசியில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸும் வாசனைக்காக ஏலக்காய் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, கொஞ்சம் குங்குமப்பூ, ஒரு 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அகர் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். அகரை வாஷ் பண்ணிவிட்டு தான் தண்ணியில் சோக் பண்ணணும். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு 500 ml மில்க் எடுத்திருக்கேன். மில்கை வந்து நான் வந்து இப்போ காய்க்கிறேன். அது காஞ்சிட்ருக்கிற அந்த டைமில் வந்து பாதாம் பருப்பை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டேன். முந்திரி பருப்பையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காவை லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 200 ml தண்ணி வார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த அகர் நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணி எடுத்துட்டு இந்த அகரை வந்து இப்போ வந்து வார்ம் வாட்டரில் போட்டு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து நல்லா ஸ்டர் பண்ணி விடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது ஒரு ஜெல்லி. அது அப்படியே ஸ்லோவாக கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது வரைக்கும் அதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பாயில் ஆகுது, நல்ல ஜெல்லி மாதிரி அது ஆகுது. இப்போ மில்க் எடுத்துக்கலாம். மில்க்கும் காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 7 to 8 ஸ்பூன்ஸ் சுகர் வந்து அது உள்ளார ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க்கு நான் ஒரு 100 ml வந்து உள்ளே ஊற்றுறேன். இதுவும் நீங்கள் தேவைக்கு அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். போட்டுட்டு இதை வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஏலக்காய் பவுடரை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். ஏலக்காய் போட்டோடனே ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. திருப்பி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இப்போ மில்க் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம், அல்லது ஆஃப் கூட பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அகர் ஜெல்லியை வந்து உள்ளே விட போகிறோம். அது சில டைமில் சூடாக விட்டால் தெரியும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக விடணும். இப்போ அகர் உள்ளே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நல்லா திக்னஸ் கிடைச்சோடனே ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து இன்னொரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், அதை ஊற்றியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆறினோடனே அது மேலே வந்து அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறேன். அது கொஞ்சம் ஆறி இருக்கிறதுனால இந்த பருப்பெல்லாம் அது மேலே நல்லா செட்டில் ஆகிடும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக போட்டாலும் பரவாயில்ல, நிறையா போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறையா அது போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு குங்குமப்பூவை வந்து நான் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். இந்த குங்குமப்பூ போட்டால் அது நம்ம கூல் பண்ணும்போது அது ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் குங்குமப்பூவும் நான் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு அது நல்லா ஆறின உடனே இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் மினிமம் 2 hours, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். 4 to 5 hours கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வெளியில் எடுத்திங்கன்னா சுவையான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு அதை நல்லா மெதுவாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து அதை கட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். சுவையான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு.
சாப்பிட்றதுக்கும் இது நல்ல அந்த புட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.